வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுவையில் ரமலான் பண்டிகை, எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நேரில் வாழ்த்து. ரமலான் பண்டிகை நாடு முழுவதும் உள்ள இஸ்லாமிய மக்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். ரமலான் முடிவுக்கு வந்ததற்கான அறிகுறியாக பிறைச்சந்திரன் நேற்றிரவு தெரிந்தது. இதனைத் தொடர்ந்து இன்று காலையிலிருந்து மசூதிகளுக்கு சென்ற அவர்கள் தொழுகையில் ஈடுபட்டனர். நன்றி உணர்வை பிரதிபலிக்கும் வகையில் சமூக மக்கள் ஒன்றாக திரண்டு தங்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். அமைதி மற்றும் வளத்திற்காக வேண்டிக் கொண்டவர்கள் குடும்பத்தினருடனும் நண்பர்களுடனும் மற்றும் அண்டை வீட்டருடனும் கொண்டாட்டங்களை பகிர்ந்து கொண்டார்கள். இதன்படி புதுவை வில்லியனூர் தொகுதி சுல்தான்பேட்டை மசூதியில் இன்று காலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் திரண்டு இறைவணக்கத்தில் ஈடுபட்டனர். புனித ரமலான் மாத நிறைவை குறிக்கும் வகையில் புதிய ஆடைகளை அணிந்து வந்து ஒற்றுமையாக தொழுகையில் ஈடுபட்டனர். இந்நிகழ்ச்சியில் புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு இஸ்லாமியர்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்தார். தமிழகத்திலும் பல்வேறு இடங்களில் ரமலான் பண்டிகை உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்டு வருகின்றது. ரமலான் மாத நிறைவை முன்னிட்டு நேற்று கடை வீதிகளில் மக்கள் கூட்டம் அலைமோதியது. புதிய ஆடைகளை மக்கள் ஆர்வத்துடன் வாங்கி சென்றனர். கடைகளில் இனிப்பு பலகாரங்கள் விற்பனையும் ஜோராக நடைபெற்றது. தொண்டு இரக்கம் உள்ளிட்டவற்றின் மீதுள்ள மதிப்புகளை மக்களிடையே மீண்டும் வலியுறுத்தும் வகையில் இந்த ரமலான் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. இதில் மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுதல் மற்றும் மற்றவர்களின் நலனில் கவனம் கொள்ளும் இஸ்லாமிய கொள்கைகளை பிரதிபலிக்கும் வகையில் உணவு உடை வழங்குதல் மற்றும் ஆதரவற்றோருக்கு பலரும் இயன்ற உதவிகளை செய்தனர். காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு பள்ளி வாசல்களில் இஸ்லாமியர்கள் ரமலான் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இஸ்லாமியர்களின் 5 கடமைகளில் ஒன்றானது ரமலான் மாதத்தில் கடைபிடிக்கக்கூடிய நோன்பாகும். இதனை ஒட்டி கடந்த 30 நாட்களாக கடும் விரதமிருந்த இஸ்லாமியர்கள் பிறை தெரிந்ததை தொடர்ந்து இன்று ரமலான் பண்டிகையினை கொண்டாடி வருகின்றனர். இந்த நிலையில் ரமலான் பண்டிகையினை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள பெரியபள்ளி, கிதர்பள்ளி, மெய்தின் பள்ளிவாசல் என மாவட்டத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான பள்ளிகளில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். தொழுகை முடிந்தவுடன் சிறுவர்கள் முதல் பெரியவர் வரை ஒருவருக்கொருவர் ஆற தழுவி வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார்கள். பாகூர் தொகுதிக்குட்பட்ட அனைத்து கிராமங்களுக்கும் மார்டின் ஃபவுண்டேஷன் மற்றும் ஜான்குமார் அறக்கட்டளை சார்பாக நிவாரணப் பொருட்கள் ஜனவரி மாதம் முதல் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகின்றது. அதன் தொடர்ச்சியாக பாகூர் தொகுதிக்குட்பட்ட சுள்ளியாங்குப்பம் கிராமத்தில் நேற்று நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. விநாயகர் கோவிலில் பூஜையுடன் துவங்கிய விழாவில் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிவாரணப் பொருட்களை பெற்று சென்றனர். நிவாரணப் பொருட்கள் வழங்கிய திரு ரீகன் ஜான்குமார் அவர்களுக்கு கிராம மக்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துக் கொண்டார்கள். பாண்டிச்சேரி நுகர்வோர் பொருட்கள் மொத்த விற்பனை விநியோகஸ்தர்கள் சங்கம் சார்பில் 5வது பொதுக்குழு கூட்டம் அக்காட் ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் புதிய நிர்வாகி குழு தேர்வு செய்யப்பட்டனர். தேர்வு செய்யப்பட்டவர்களை அனைத்து உறுப்பினர்களுக்கும் அறிமுகம் செய்து சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. இதில் புதிய நிர்வாக குழு தலைவராக ஐயப்பன், துணைத் தலைவராக குமரவேல், பொது செயலாளராக தங்கதுரை, பொருளாளராக பாஸ்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இந்த பொதுக்குழு கூட்டத்தில் புதுச்சேரியை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களும் கலந்து கொண்டார்கள். இந்த கூட்டத்தில் அரசின் சட்ட திட்டங்களுக்குட்பட்டு சிறப்பாக வியாபாரம் செய்ய முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. புதுவை ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் 5வது பட்டமளிப்பு விழா மற்றும் கல்லூரியின் 12வது ஆண்டு விழாவும் மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் அலைட் சயின்ஸ் கல்லூரியின் 1வது ஆண்டு விழா. புதுவை அரசின் இந்திய மருத்துவத்துறையின் முன்னாள் இயக்குநர் டாக்டர் ரங்கநாத், கல்லூரியின் நிறுவனர் டாக்டர் முருகேசன் ஆகியோர் பட்டம் வழங்கல். மூலகுளத்தில் உள்ள ஈஸ்ட் கோஸ்ட் செவிலியர் கல்லூரியில் 5வது பட்டமளிப்பு விழா மற்றும் கல்லூரியின் 12வது ஆண்டு விழாவும் மற்றும் ஈஸ்ட் கோஸ்ட் அலைட் சயின்ஸ் கல்லூரியின் 1வது ஆண்டு விழா ஞாயிற்றுக்கிழமை அன்று கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் கல்லூரி நிறுவனர் டாக்டர் முருகேசன், துணை நிறுவனர் டாக்டர் சத்தியவேணி முருகேசன், ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் இயக்குநர் வெங்கட்ராம், கல்லூரியின் பதிவாளர் டாக்டர் AP விஜயன், ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ இயக்குநர் மற்றும் டீன் டாக்டர் ராஜன், கல்லூரியின் தாளாளர் ஜாய்ஸ் வர்கேஸ் மற்றும் செவிலியர் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஜெயகௌரி சுபாஷ், அலைட் சயின்ஸ் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் வேணுவேந்தன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு விருந்தினராக டாக்டர் ரங்கநாத், ஃபார்மர் டைரக்டர், இந்தியன் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரி அவர்கள் பங்கேற்று பட்டதாரி மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி கௌரவித்தார். இதைத் தொடர்ந்து கல்லூரி ஆண்டு விழாவில் கல்வியில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கும்
கல்லூரி ஆண்டு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கும் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர். இதனைத் தொடர்ந்து விழாவில் மாணவர்களின் பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இவ்விழாவில் 150 பட்டதாரி மாணவ மாணவிகள், 600க்கும் மேற்பட்ட மாணவர்களும், கல்லூரியின் ஆசிரியர்கள், ஊழியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதி பாஜக பொறுப்பாளரும் மோடி மக்கள் சேவை மைய நிறுவனமான பிரபுதாஸ் நேற்று தனது பிறந்தநாளை விமர்சையாக கொண்டாடினார். மங்களலட்சுமி திருமண மண்டபத்தில் நடந்த விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார், எம்எல்ஏக்கள் வெங்கடேசன், அசோக் பாபு, ராமலிங்கம், சிவசங்கரன், மூத்த பாஜக நிர்வாகி இளங்கோ, கல்வியாளர் பிரிவு நிர்வாகி நாகேஸ்வரன், மகளிர் அணி தலைவி கீதா ஆகியோர் கலந்து கொண்டு பிரபுதாஸ்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 7 இலை மக்களை தேர்வு செய்து சுமார் 1050 பேருக்கு டோக்கன் விநியோகம் செய்யப்பட்டு அவர்களது வேண்டுகோளுக்கு இணங்க இந்த விழாவில் லேப்டாப், தையல் இயந்திரம், தள்ளுவண்டி, தட்டுவண்டி, பூக்கடை ஸ்டால், ஏர் கூலர், கிரைண்டர், மிக்சி, குக்கர், கேஸ் அடுப்பு, ஹாட் பாக்ஸ், அயன் பாக்ஸ், பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விளையாட்டு சீருடைகள், விளையாட்டு உபகரணங்கள், பள்ளிக்கூட பேக், நோட்டு புத்தகம், எழுத்து பொருட்கள், இல்லத்தரசிகளுக்கு புடவைகள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் பொதுச் செயலாளர் அசோக், பாஜக நிர்வாகிகள் அசோக், வினோத், பச்சையப்பன், பிரேம்குமார், ஜோயல், குப்புசாமி, விக்னேஷ், மகளிர் அணி நிர்வாகிகள் நந்தினி, புஷ்பகாந்தி, நந்தினி, சாந்தி, நிர்மலா மற்றும் தொகுதியைச் சேர்ந்த பாஜகவினர், பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள், நிர்வாகிகள், வணிகர்கள், தொழிலதிபர்கள் ஆகியோர் கலந்து கொண்டு பிரபுதாஸ்க்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர். பிறந்தநாள் விழாவில் பங்கேற்ற சுமார் 1500 பேருக்கு திருமண மண்டபத்தில் தலைவாழை இலையுடன் பிரியாணி உள்ளிட்ட அசைவ விருந்தும் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநில த்ரோபால் சம்மேளனம் மற்றும் இந்திய த்ரோபால் சம்மேளனமும் இணைந்து 32வது தேசிய ஜூனியர் த்ரோபால் போட்டியை அரியூர் பகுதியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரி மைதானத்தில் 2 நாட்கள் நடத்தினர். லீக் முறையில் நடைபெற்ற போட்டியில் புதுச்சேரி, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, குஜராத் உள்ளிட்ட 23 மாநிலங்களில் இருந்து 43 அணிகளை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் கர்நாடக அணி முதலிடத்தையும், தமிழக அணி 2ஆம் இடத்தையும் பிடித்து கோப்பையை வென்றனர். மேலும் வெற்றி பெற்ற அணிகளுக்கு த்ரோபால் சம்மேளனம் சார்பில் பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.